ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நான் யூஸ் பண்ணி ஃபுல்லாக காலி பண்ணி திருப்பி ஒரு சில ப்ராடக்ட்ஸ் ரீபர்ச்சேஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால இல்லைனா வந்து ஒரு யூடியூப்ல ரிவ்யூ பார்த்து வாங்கின ப்ராடக்ட்ஸ். ஒரு சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு சுத்தமாக வந்து இது செட் ஆகுன்ற நம்பிக்கையே இல்லாமல் வாங்கினேன். ஆனால் நான் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என் ஸ்கின்னுக்கு அது வந்து ரொம்ப நல்லாவே வந்து செட் ஆயிடுச்சு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஸோட லிப்ஸ்டிக் தெரியுதா? நான் போட்டோ வேணும்னாலும் கொடுக்குறேன். இது வந்து பாத்தீங்கன்னா 2 வாங்கி வச்சிருக்கேன். இது ஷேட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குன்றத விட டஸ்கி ஸ்கின்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேட் வந்து செட் ஆகும். இதோட ஷேட் நம்பர் வந்து 5. அந்த ட்ரைனஸ் வந்து நல்லாவே தெரியும். இதுக்கு மேல நம்ம இந்த கிளாஸ் அப்ளை பண்ணுவோம். இப்போ இது அந்த கிளாஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனாலும் உங்களுக்கு ஃபுல்லா போயிடுமான்னு கேட்டீங்கன்னா போவே போவாது. நீங்க இந்த மேட் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு கொஞ்ச நேரத்திலேயே நீங்க காஞ்ச உடனே இந்த கிளாஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லிப்ஸ் வந்து மாய்ஸ்சரைஸ்டா தான் இருக்கும். அந்த லிப்ஸ்டிக் வந்து போயிடுமானா போவாது. அது உள்ள இருந்த லிப்ஸ்டிக் இது. இப்ப நம்ம மேல அந்த கிளாஸ் மோஸ்ட்லி எடுத்துட்டேன். ஆனாலும் என் லிப்ஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த மாய்ஸ்சரைசர் வந்து மாய்ஸ்சரைசிங் இது வந்து இருந்துகிட்டே இருக்கும். நம்ம ஒரு நான்லாம் வந்து நார்மல் லிப்ஸ்டிக் போட்டு மேல வந்து அந்த கிளாஸுக்காக லிப் பாம்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த லிப்ஸ்டிக் வந்து நீங்க வாங்கணும்னா கண்டிப்பா தைரியமா வாங்கலாம். நான் வாங்கும்போது பயந்துன்னு தான் வாங்கினேன். ஏன்னா நான் இன்ஸ்டால வந்து ஆடா வந்துட்டு இருந்த டைம்ல வாங்கினேன். அப்போ வந்து நான் கொஞ்சம் பயந்து தான் வாங்கினேன். ஆனா நல்லா இருக்கு. இங்க பாருங்க, தெரியுதா? அந்த ஷைனும் சேர்ந்தே இருக்கும். இவ்வளோ போட்டு தேய்ச்சோம். அதுக்கு அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த பிளஷ் தான். இது வந்து நான் வந்து 3 வாங்கி வச்சிருக்கேன். இது 2 வந்து ஒரு ஷேடு, அதாவது நம்பர் 2. இது 2மே இது வந்து இன்சைட்டோட பிளஷ், கிரீம் பிளஷ். இது 2மே வந்து ராஷ்பெரி ஜெலட்டோன்னு சொல்லிட்டு இது டஸ்கி ஸ்கின் டோனுக்கு சூப்பரா ஒர்க் ஆகும். உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் லுக் வந்து டே ஃபுல்லா கொடுத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் டார்க் வந்து டஸ்கி ரோஸ் நம்பர் 3. இது 2 நான் ஓபன் பண்ணியே காமிக்கிறேன் இருங்க. இது 2மே என்னோட ஃபேவரட் பிளஷ். 2மே கலர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். இது ரேட்டும் வந்து பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் தான். எனக்கு தெரிஞ்சு நான் 250க்கு என்னமோ வாங்கியிருந்தேன். இது எம்ஆர்பி எவ்வளோன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆஃபர்ல 250க்கு வாங்கியிருந்தேன். இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ஒரு க்ளோ வந்து கொடுக்கும் ஃபேஸ்க்கு. உங்களுக்கு ஒரு டே ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ற மாதிரினா கூட சரி, உங்களுக்கு ஃபுல் டே உங்க ஃபேஸ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா தெரியும். ஏற்கனவே இது ஒரு பிங்க் ஷேட் இல்லையா, அதனால உங்களுக்கு வந்து டஸ்கி ஸ்கின் டோனுக்குலாம் சூப்பரா ஒர்க் ஆகும். நீங்க ஒரு நல்ல பிளஷ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீங்க இதுக்கு போங்க. நான் சொல்றது வந்து டெய்லி யூஸ்க்கு. இந்த பிளஷ் இது நான் எக்ஸ்ட்ராவா ஒண்ணு ஏற்கனவே வாங்கியே வச்சுட்டேன். அண்ட் அதுக்கு அடுத்து இன்னும் ப்ராடக்ட் ஓபன் கூட பண்ணல. இது வந்து பாத்தீங்கன்னா விஷ்கேரோட சன்ஸ்கிரீன். நான் இது 2 வாங்கியிருந்தேன். இது ஏற்கனவே ஒரு இது வந்து யூஸ் பண்ணி நான் பாட்டில் தூக்கி போட்டுட்டேன். இது வந்து 2வது. இதுவும் இப்போ காலியாக போகுது. இது கொஞ்சோண்டு இருக்கு. இது வந்து கோஜிக்கு இதுவாகி வரும். இது வந்து மேல கவர் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன்.
ஆனா என்னோட ஃபேவரட் கேட்டிங்கன்னா இதுதான். இது ரொம்பவே வந்து வாட்டரி டெக்ஸ்சர்ல இருக்கு. அதாவது லோஷன் பேஸ் அவங்களே கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து லைட் அண்ட் மேட் ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து மேக்கப்க்கு முன்னாடி நான் மேக்கப் பேஸா யூஸ் பண்றது இந்த ஒரு ப்ராடக்ட் தான். நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றது இல்ல, பிரைமர் யூஸ் பண்றது இல்ல. எனக்கு ஒருத்தங்க நான் வீடியோ பார்க்கும்போது சொல்லியிருந்தாங்க, ஒரு சில சன்ஸ்கிரீன் வந்து பிரைமரா ஒர்க் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு அது கன்ஃபார்மா தெரியல. ஆனா நான் மேக்கப் முன்னாடி யூஸ் பண்ற ஒரே பேஸ் இது மட்டும் தான். இதுக்கு அடுத்து நான் டைரக்டா வந்து கலர் கரெக்டருக்கு போயிடுவேன். இதோட இது வந்து பாத்தீங்கன்னா SPF 50+ இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஆயில் பேலன்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் சன்ஸ். இதுல வந்து நியாசினமைட் ஆயில் பேலன்ஸ் ஃப்ளூயிட் சன்ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க. இது உண்மையாலே ஃப்ளூயிட் மாதிரி தான் இருக்கும் பாருங்க. முக்கியமா எனக்கு பிடிச்ச காரணமே இதுதான். இது ஈஸியா அப்சர்வும் ஆயிடும் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்த சன்ஸ்கிரீன் இதுவும் நான் வந்து ரீபர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட், நெக்ஸ்ட் எதை சொல்லலாம், என்னோட மோஸ்ட் ஃபேவரட் இதுல நான் சொல்லணும்னு நினைச்சதே இந்த வில்வாவோட மில்க் ட்ராப் சீரம். இது வந்து பிரைட்னிங் சீரம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் மில்க் எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஆல்ஃபா அர்புதின் வந்து கொடுத்துருக்காங்க. நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துருக்கிறேன். எனக்கு வந்து சீரம் மோஸ்ட்லி வந்து செட் ஆனது இல்லை. என் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சீரம் வாங்கினது இல்லையா, இல்லை எனக்கு மோஸ்ட்லி செட் ஆனது இல்லை. நான் இது வரைக்கும் நியாசினமைடு யூஸ் பண்ணியிருக்கேன், விட்டமின் சி யூஸ் பண்ணியிருக்கேன், கோஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி சல்சலிக் ஆசிட் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் இது எதுவுமே வந்து என் ஸ்கின்னை வந்து இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு ஒன்று ரொம்ப ட்ரை ஆயிடும். அப்படி இல்லைன்னா எனக்கு இருக்கிறத விட கொஞ்சம் டோன் வந்து கம்மியான மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். இல்லைன்னா அது ரிசல்ட்டே எனக்கு பெருசா இருக்காது. ஆனா இது வந்து நான் ஒரு வீடியோல பார்த்துட்டு அவங்க சொன்னதை கேட்டுட்டு தான் வாங்கியிருந்தேன். அவங்க தான் வந்து சொல்லியிருந்தாங்க, இல்ல இது வந்து நிறைய பேருக்கு செட் ஆகுது, ஒரு சில பேருக்கு அதே மாதிரி செட் ஆகல. நான் அந்த ரிவ்யூவும் பார்த்தேன். இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கின ப்ராடக்ட். குட்டியூண்டு பாட்டில். ஏன்னா வாங்கி பார்த்துட்டு நமக்கு செட் ஆகுதா ஆகலையான்றத பார்த்துட்டு இன்னொன்னு வாங்குவோம்னு சொல்லிட்டு இது மொத்தமாவே காலி. அப்படியே வழிச்சு எடுத்துட்டேனே சொல்லலாம். இதை அந்த அளவுக்கு நான் இதை வந்து யூஸ் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ஒரு பாட்டில் வந்து காலி பண்ணும் போதே எனக்கு வந்து ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. மைல்டா உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு ரிசல்ட்ன்றது ஒரு 10 days வந்து நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணும் போது வரும். ஆனா இதை நான் மேக்கப்க்கு முன்னாடி யூஸ் பண்ணல. மேக்கப்க்கு முன்னாடி யூஸ் பண்ணும் போது மேக்கப் ஸ்டே ஆகல, மேக்கப் திரிய ஆகல. லைக் மேக்கப் வந்து உள்ள வந்து இறங்கவே இல்லை. உங்களுக்கு ஸ்கின்னோட பிளெண்ட் ஆன மாதிரியே இருக்காது மேக்கப். இது நான் நைட் கிரீமா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நைட்டு இந்த சீரம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கு மேல நான் வந்து பாண்ட்ஸோட இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்றேன். நைட்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு நல்லா ரிசல்ட் கொடுக்குது. இதுலயும் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல கொஞ்சோண்டு தான் நான் இருக்கு, தெரியுதுங்களா? காலியாக போகுது. அதனால நான் இன்னொரு ப்ராடக்டும் ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். நான் உண்மையிலே இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே 3 தடவையெல்லாம் வாங்கினது இல்லை. லைக் ஸ்கின் கேர் நான் சொல்றது, மேக்கப்ல நான் நிறைய வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி ரெகுலரா. பட் சான்ஸ் இருக்கு. எனக்கு இங்கெல்லாம் இப்ப மேக்கப் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு அவ்வளவு தெரியாது. எனக்கு இங்கெல்லாம் நிறைய பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா எனக்கு ஹார்மோனல் ஆக்னி ப்ராப்ளம் இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி பிக்மெண்டேஷன்ஸ் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். ஒன்று வரும், திருப்பி அது வந்து சரியா, ஐ மீன் ஒரு பிம்பிள் வரும், அது சரியாகிறதுக்குள்ளேயே இன்னொன்னு வரும். இது வந்து பிக்மெண்டேஷனா மாறும், அதுவும் பிக்மெண்டேஷனா மாறும். எனக்கு அதுக்கு வந்து இந்த சீரம் வந்து நல்லா ரிசல்ட் கொடுக்குது. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் தான். இது டப்பாவா நான் இப்ப வந்து வாங்கிட்டு இருக்கேன். இது நிறைய பேர் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க நல்லா இருக்குன்றதோ. ஒரு டப்பாவை முழுசா நான் காலி பண்ணிட்டேன். மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி இது வந்து நான் வந்து நைட் கிரீமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சீரம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அப்சர்வ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு 2 minutes கழிச்சு நான் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்றேன். இதையும் நான் கொஞ்சம் காலி பண்ணி தான் வச்சிருக்கிறேன். இந்த கார்மசியோட அண்டர் ஆர்ம் ஸ்ப்ரே 5% கிளைகாலிக் ஆசிடோட வரும். இது வந்து நான் ஏற்கனவே ஒரு பாட்டில் வந்து யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டேன். இப்போ இது புதுசு, அது காலி ஆயிடுச்சு. அதனால புதுசு இப்போ ஓபன் பண்ணியாச்சு.
இதுவும் நான் வந்து யூடியூப்ல ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வந்து ஸ்வெட்டிங் ப்ராப்ளம் இருக்கு, எனக்கு வந்து ரோல் ஆன் யூஸ் பண்ணாலும் எனக்கு வந்து கண்ட்ரோல் ஆகல, எனக்கு வந்து ஸ்வெட் ஸ்மெல் வந்து வந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பா நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணி பாருங்க. இதோட ரேட் வந்து 325ன்னு இதுல கொடுத்துருக்கு. பட் ஆனா அதை விட நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு கம்மியா வரும். எனக்கு வந்து இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். நான் ஒரு டியோட்ரண்ட் யூஸ் பண்றதை விட இல்ல ஒரு ரோல் ஆன் யூஸ் பண்றதை விட எனக்கு இது யூஸ் பண்ணும்போது ஸ்வெட் வந்து ஸ்மெல் வந்து கம்மியா இருக்கு. நான் நிறைய ரோல் ஆன் இதுலலாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆனா எனக்கு எதுவுமே செட் ஆகல. இது வந்து ஸ்வெட்டையும் கம்மி பண்ணுது, உங்களுக்கு பிக்மெண்டேஷனையும் வந்து கம்மி பண்ணுது. ஒரு 10 நாள்ல தெரியும், 20 நாள்ல தெரியும்னாலாம் கண்டிப்பா தெரியாது. ஆனா ஒரு பாட்டில் நீங்க ஃபுல்லா யூஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு லைட்டா டிஃபரன்ஸ் தெரியும். யூஸ் பண்ணதான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும். இல்ல எனக்கு வந்து அண்டர் ஆர்ம் நான் வந்து மெயின்டைன் பண்ணணும்னா நீங்க தாராளமா இதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆக்சுவலி கொடுக்கும்போது என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நீங்க கழுத்துல, எல்போல இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன்ஸ் இருக்கோ அந்தந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். அடுத்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்ணுவீங்க. ஆனா என்கிட்ட ஒரு சில பேர் வந்து இது யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஒரு டாக்டர் கூட சொல்லியிருந்தாங்க, இது ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் நல்ல ப்ராடக்ட் இல்லை, நீங்க யூஸ் பண்ணலன்னா நல்லாதுன்னாங்க. ஆனா எனக்கு இது நல்லா செட் ஆயிடுச்சு. வேற எதுவும் இல்லை, ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் தான். இந்த கம்பெனிலேயே எனக்கு தெரிஞ்சு நான் இதை தான் வந்து ரொம்ப வருஷமா யூஸ் பண்றேன். எனக்கு ஒரு 10 இயர்ஸா கூட இருக்கும். நடுவுல கொஞ்ச நாள் நான் இதை யூஸ் பண்ணாம விட்டேன். ஆனா எனக்கு இருக்க ஹார்மோனல் ஆக்னிக்கும் வேற எதனா ஒரு ஃபேஸ் வாஷ் வந்து ட்ரை பண்ணும்போது எனக்கு ஒரு சில தடவை வந்து ஸ்கின் ஓவரா ட்ரை ஆயிடுது. ஆனா இதுல எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் வரல. அண்ட் அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ. உங்களுக்கு இதுல எந்தெந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சி, எந்தெந்த ப்ராடக்ட் உங்களுக்கு செட் ஆச்சு, எது செட் ஆகல, எது நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க, இல்ல எது உங்களோட பக்கெட் லிஸ்ட்ல இருக்குதுன்றத சொல்லுங்க. ஏன்னா ஒரு சில இது வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நானே இன்ஸ்டாவை பார்த்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி யோசிச்சு எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு உங்க பக்கெட் லிஸ்ட்ல வச்சிருக்கீங்க, இல்ல எந்தெந்த ப்ராடக்ட் நான் சொன்னதுல நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு எது ஒர்க் ஆச்சு, இல்ல புதுசா ஒரு ப்ராடக்ட்னா கூட உங்களுக்கு புதுசா எந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.